புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இது உன்னதமான நேரம், மகிமையின் நேரம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். மதுரை உயர்மறை மாவட்டம், தேனி மறைவட்டம், ராயப்பன்பட்டி புனித பனிமய அன்னையின் அருள் தலத்திலே நற்கருணை ஆண்டவரோடு இந்த ஒரு மணி நேரத்தை செலவிட உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்னையினுடைய புகழ் சாற்றும் இந்த அருள் தலத்திலே அவர் மகன் இயேசுவின் திரு முன்னிலையிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இறைவனோடு நாம் உறவாடுகையில் ஆண்டவருடைய வார்த்தை பல நேரம் நம்மை தொட்டிருக்கிறது. மனித வாழ்க்கையில் இந்த தொடுதல் என்பது மிக மிக அவசியம். நவீன காலங்களிலே சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம், the good touch, the bad touch. நமது குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான தொடுதல் எது, அயோக்கியத்தனமான தொடுதல் எது என்பதை சொல்லி காட்ட வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய குழந்தைகளை பழக்க சொல்லுகிறார்கள். ஆனால் இறைவனோடு நாம் உறவு கொள்ளும் பொழுது, இறைவன் நம்மை தொட்டாலும் நாம் இறைவனை தொட்டாலும் அது ஒரு ஆரோக்கியமான தொடுதலாக இருக்கிறது. ஒரு குழந்தை ஆரோக்கியமாக வளர வேண்டுமென்றால் எந்த அளவிற்கு தாயானவள் அந்த குழந்தையை தொட்டு தூக்கி அரவணைத்து கொஞ்சுகிறாரோ அந்த அளவிற்கு அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறது. நம்மில் யாரேனும் உடல்நலமற்றிருந்தால் அவர் அருகில் சென்று அவரை தொட்டு நலம் விசாரிக்கிற பொழுது அவருடைய உடலும் மனமும் திடம் பெறுகிறது. யாராவது துன்பத்தில் இருந்தார்கள் என்றால் அவர் அருகில் இருந்து நாம் அவரை தொட்டு ஆறுதல் சொல்லுகிற பொழுது அவருடைய உள்ளம் ஆறுதல் அடைவதை நாம் அனுபவபூர்வமாக பார்க்கிறோம். அந்த வகையிலே இதோ இந்த ஒரு மணி நேர ஆராதனை நாம் இறைவனை தொட்டு அனுபவிக்கவும் அல்லது இறை வார்த்தை அவருடைய வல்லமை நம்மை தொட்டு ஆசீர்வதிக்கவும் அருள் தரக்கூடிய நேரமாக இருக்கட்டும். இதோ எப்பொழுதும் நமக்காக திறந்த மனதோடு திறந்த இதயத்தோடு காத்திருக்கிற நற்கருணை ஆண்டவரை புகழ்ந்து, இந்த ஆண்டவரை நான் ஆராதிப்பேன் என்று நம்முடைய ஆராதனையை நற்கருணை நாதருக்கு நாம் இப்பொழுது செலுத்துவோம்.
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திரத்தோடு ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திரத்தோடு ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20:29 இறை வார்த்தைகள். இயேசுவும் சீடர்களும் எரிக்கோவை விட்டு வெளியே சென்றபோது பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது வழியோரத்தில் உட்கார்ந்திருந்த பார்வையற்றோர் இருவர் இயேசு அவ்வழியே கடந்து செல்கிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் மகனே, எங்களுக்கு இரங்கும் என்று கத்தினர். மக்கள் கூட்டத்தினர் அவர்களை பேசாதிருக்குமாறு அதட்டினர். ஆனால் அவர்கள், ஆண்டவரே, தாவீதின் மகனே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க கத்தினார்கள். இயேசு நின்று அவர்களை கூப்பிட்டு, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறந்தருளும் என்றார்கள். இயேசு பரிவு கொண்டு அவர்களுடைய விழிகளை தொட்டார். உடனே அவர்கள் பார்வை பெற்று அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவினுடைய காலத்தில் பலர் அவரை தொட்டிருக்கிறார்கள். இயேசுவும் அவர்களை தொட்டிருக்கிறார். இந்த இரண்டு தொடுதலிலுமே இறை மக்களுக்கு குணம் கிடைத்திருக்கிறது, நலம் கிடைத்திருக்கிறது. சில நேரங்களில் அது அற்புதங்களாக கூட நிகழ்கிறது. இதோ இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்க பார்க்கிறோம். பார்வையற்றவர்கள் ஆண்டவரை தொடச் சொல்லி அழைக்கிற பொழுது ஆண்டவர் அவர்களுடைய வெளிகளை தொடுகிறார். அங்கே மிகப்பெரிய ஒரு அற்புதம். அந்த பார்வை இழந்த கண்கள் மீண்டும் பார்வையை பெறுவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே பல வேளைகளில் அவரை தொட்டவர்கள் நலமடைந்திருக்கிறார்கள். 12 ஆண்டுகளாய் பெரும்பாடுடைய பெண் அவருடைய ஆடையின் நுனியை தொட்டாலேனும் குணமடைவேன் என்று நம்பிக்கையோடு ஆண்டவரை நாடி செல்லுகிறார், குணமடைகிறார். மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரத்திலே அதைத்தான் நாம் பார்க்கிறோம். 36வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு நடக்கிற பொழுது நோயாளர்களை எல்லாம் அவர் செல்லுகிற பாதையிலே கிடத்தி அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு வேண்டுகிறார்கள். அப்படி ஆடையை தொட்டவர்கள் எல்லோரும் நலமடைந்திருக்கிறார்கள். யோவான் நற்செய்தியாளர் தன்னுடைய முதல் திருமுகத்தின் முதல் வார்த்தையாக அதைத்தான் சொல்லுகிறார். எதை நாங்கள் எழுதுகிறோம் என்றால், தொடக்கத்திலிருந்தே இருக்கக்கூடிய வாழ்வழிக்கும் வார்த்தையை நாங்கள் கேட்டோம், கண்களால் கண்டோம், உற்று நோக்கினோம், தொட்டு உணர்ந்தோம், அதையே நாங்கள் இப்பொழுது அறிவிக்கிறோம் என்று அவர் தொட்டு உணர்ந்ததை அனுபவமாக எழுதுவதை நாம் பார்க்கிறோம். இன்னும் விவிலியம் நாம் முழுக்க, புதிய ஏற்பாடு முழுக்க ஆண்டவருடைய வாழ்க்கையை வாசிக்கிற பொழுது தொழுநோயாளர்கள் குணமடைந்திருக்கிறார்கள், பேச்சிழந்தவர்கள் பேச்சை பெற்றிருக்கிறார்கள். காய்ச்சலாக இருந்த பேதுருவின் மாமியாரை ஆண்டவர் இயேசுவின் கரம் பட்டவுடன் அவர் எழுந்து பணிவிடை செய்கிறார். நயின் என்கிற ஊருக்கு செல்லுகிற பொழுது ஒரு பாடையை தொறுகிறார். அந்த பாடையிலே பிணமாக இருந்தவர் உயிர் பெற்றெழுகிறார், அந்த கைம்பெண்ணுடைய மகன். இப்போ ஒரு கேள்வி வருது, இயேசு தொட்டு குணப்படுத்துகிறார், தொட்டாதான் குணமாகுமா? கண்டிப்பா இயேசு நம்மளை தொடணுமா? தேவையில்லை. நூற்றுவர் தலைவர் அதைத்தான் ஆண்டவர் இயேசுவிடம் சொல்லுகிறார். அதைத்தான் திருப்பலியில் நாம் ஜெபமாக சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் என்னுடைய இல்லத்திற்கு வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் நலமடைவான். வார்த்தையினாலேயே குணமாக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய ஆண்டவருக்கு இருக்கிறது. தொடக்க நூல் அந்த 2வது அதிகாரத்திலே 2ஆம் முறையாக படைப்பை சொல்லுகிற பொழுதும், பெண்களை படைக்கிற பொழுது ஆதாமின் விலாவிலிருந்து எலும்பை எடுத்து அதை பெண்ணாக ஏவாளாக செய்கிறார், தொட்டு வணைந்து செய்வதை. ஆக அன்புக்குரியவர்களே, மனிதர்களை படைக்கிறவரை இதில் பாருங்க, இந்த இடத்துல நாம் அந்த பல நேரங்களில் பெண்கள் ரொம்ப வீக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளை பலகீனர்களாக ஆண்டவர் படைச்சிட்டாரோன்னு. ஆனால் படைப்பில் தொடக்கத்திலேயே ரகசியத்தை பார்த்தீங்களா? ஆண்களை ஆதாமை படைக்கின்ற பொழுது பலகீனமான களிமண்ணை எடுத்து படைத்திருக்கிறார். ஆனால் பெண்களை படைக்கிற பொழுது ஏவாளை விலா எலும்பு, எலும்பு என்பது உறுதியான ஒரு பொருள், அந்த எலும்பிலிருந்து பெண்களை கொடுத்திருக்கிறார். ஆக அத்தகைய உறுதி கொண்ட படைப்பாக பெண்களை படைத்திருக்கிறார். ஆனால் நாம் பல நேரங்களில் அதை உணர்வதில்லை. ஆக அன்புக்குரியவர்களே, இறைவன் மனிதர்களோடு கொள்ளுகிற உறவில் தொட்டு உறவாடுவதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. யாக்கோப்பு தன் தந்தை அருகில் வந்தான். ஈசாக்கு அவனை தடவி பார்த்து, குரல் யாக்கோபின் குரல், ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள் என்றார். அவன் கைகள் அவன் சகோதரன் ஏசாவின் கைகளைப் போல் ரோமம் அடர்ந்தவையாய் இருந்ததால் அவனை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. எனவே அவனுக்கு ஆசி வழங்கினார். மீண்டும் அவர்,
நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று வினவ, அவனும் ஆம் என்றான். அப்பொழுது அவர், மகனே, உண்பதற்கு வேட்டை பதார்த்தங்களை கொண்டு வா, மனமாற நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்றார். அவ்வாறே யாக்கோபு கொண்டு வர அவர் அதை உண்டார். பின் அவன் திராட்சை ரசம் கொண்டு வர அவர் அதை குடித்தார். அப்பொழுது அவன் தந்தை ஈசாக்கு அவனை நோக்கி, மகனே, அருகில் வந்து என்னை முத்தமிடு என்றார். அவனும் அருகில் போய் அவரை முத்தமிட, ஈசாக்கு அவன் அணிந்திருந்த ஆடைகளின் நறுமணத்தை முகர்ந்து ஆசி வழங்கி உரைத்தது இதுவே: இதோ என் மகனிடமிருந்து எழும்பும் நறுமணம் ஆண்டவரின் ஆசி பெற்ற விளைநிலத்தின் வாசனையாம். வானின் பனித்துளியும் மண்ணின் செழுமையும் மிகுந்த தானியமும் திராட்சை ரசமும் கடவுள் உனக்கு வழங்குவாராக. நாடுகள் உனக்கு பணி புரிந்திடுக. இந்த விவிலிய பகுதியை நாம் அறிந்திருக்கலாம். குடும்பத்தில் இஸ்ரேல் பழக்கத்தில் மூத்த மகனுக்கே தந்தையானவர் தன்னுடைய முதல் ஆசியை வழங்கி செல்வது வழக்கம். ஏசா யாக்கோபு இருவரும் இரட்டை பிள்ளைகளாக இருந்தாலும் ஏசாதான் மூத்தவனாக பார்க்கப்படுகிறார், யாக்கோபு இளையவனாக பார்க்கப்படுகிறார். ஆக இந்த ஆசியை தன்னுடைய முதிர்ந்த வயதில் ஈசாக்கு தன்னுடைய ஆசியை மூத்த மகன் ஏசாவுக்கு வழங்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் யாக்கோபுக்கு அது போன்ற ஒரு ஆசி கிடைக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. தன்னுடைய தாயிடம் சொல்ல, தாய் அதற்கான ஒரு குறுக்கு வழியையும் சொல்லுகிறார். ஏசாவை தந்தை வேட்டையாடி அந்த உணவை சமைத்து கொண்டு வா, உண்ட பிறகு உனக்கு ஆசி அளிப்பேன் என்று சொல்லுகிற பொழுது அதை குறுக்கு வழியில் தெரிந்து கொண்ட யாக்கோபு ஒரு ஆட்டை, செம்மறி ஆட்டை எடுத்து அடித்து அதனை தாயே நன்கு சமைத்து கொடுக்கிறார். அந்த ஆட்டின் ரோமங்கள், அன்புக்குரியவர்களே, ஒரே வீட்டு பிள்ளைகளாக இருந்தாலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி என்பதை அழகாக இங்கு காட்டப்படுகிறது. வேட்டையாடி வீரமிக்கவன், அதிக ரோமத்தோடு இருப்பவன் ஏசா என்றால், செல்ல பிள்ளையாக வளர்ந்த யாக்கோபு மெல்லிய உடலை கொண்டிருப்பவனாக இருக்கிறான். ஆக அதை மறைப்பதற்காக ஆட்டினுடைய தோலை போர்த்தி கொண்டு தன்னுடைய அண்ணனுடைய உடையை அணிந்து கொண்டு பார்வையற்று இருந்திருந்த, கண் பார்வை மங்கி போயிருச்சு வயசான காலத்துல ஈசாக்கு. ஆக அவரிடம் சென்று மறைமுகமாக யாக்கோபு அந்த முதல் மகனுக்குரிய ஆசியை பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். நமக்கும் ஒரு மூத்த சகோதரன் ஒருவர் இருக்கிறார். அந்த சகோதரனுடைய போர்வையை போர்த்தி கொண்டு நாம் தந்தையின் ஆசியை பெறுகிறோம். யார் அந்த மூத்த சகோதரர்? நம் ஆண்டவர் இயேசு. அவர் ஒரு செம்மறியை பலி கொடுக்கிறார். ஆனால் இவர் பலி கொடுத்த செம்மறியே அவர்தான். தன்னையே செம்மறியாக்கி, தன்னையே பலியாக்கி, அந்த படைத்த உணவை நம்முடைய மீட்புக்காக அவருடைய இரத்தத்தின் ஆடையை நம்மீது போர்த்தி மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். தந்தையின் ஆசியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு நிகழ்வை, பின்னாளில் நடக்கக்கூடிய நிகழ்வை, அந்த முதல் ஏற்பாடு என்று சொல்லப்படக்கூடிய பழைய ஏற்பாட்டிலே முன் நிகழ்வாக நாம் பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்திலே அதைத்தான் புனித பவுல் சொல்லுகிறார். அவர் நம்மை தன்னுடைய சகோதரர்கள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. நம்மை சகோதரராக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த தலைப்பேரான மகனுக்குரிய ஆசியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னையே செம்மறியாக்கி இருக்கிறார். எசையா இறைவாக்கினர் அதைத்தான் முன்னறிவித்திருக்கிறார். 61வது அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கிறோம். விடுதலை என்னும் உடைகளை அவர் உடுத்தினார், நேர்மை என்னும் ஆடையை அவர் எனக்கு அணிவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். திருமுழுக்கு யோவான் அதனால்தான் இதை முன்னறிந்தவராய் இயேசுவை பார்க்கின்ற பொழுது சொல்லுகிறார், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, நமக்காக பலியாக போகிற செம்மறி இவர்தான் என்று தொடக்கத்திலேயே தன்னுடைய சீடர்களுக்கு
நம் ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். எசையா இறைவாக்கினர் இதைத்தான் முன்னறிவித்திருக்கிறார். 53வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, திருமுழுக்கின் வழியாக ஆண்டவர் இயேசுவையே நாம் ஆடையாக அணிந்திருக்கிறோம். திருமுழுக்கின் வழியாக தலைப்பேரான மகனுக்குரிய தந்தையின் ஆசியை நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய சகோதரன் அந்த ஆசியை, அந்த மீட்பை, அந்த அருளை, கடவுளுடைய அந்த தொடுதலை நமக்கும் தன்னுடைய இறப்பின் வழியாக கொடுத்திருக்கிறார். இதுதான் உண்மை. கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்று சொல்லுகிற பொழுது கிறிஸ்து அவனாக, கிறிஸ்து அவளாக, கிறிஸ்துவால் போர்த்தப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். நமக்கு ஆசி கூறுவது ஆண்டவரின் விருப்பமாயிருக்கிறது. என்னாகமம் அதைத்தான் சொல்லுகிறது. 24வது அதிகாரத்திலே முதல் வசனமாக பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கு ஆசி கூறுவது ஆண்டவரின் விருப்பம். தன்னுடைய மகன், மூத்த மகனுடைய அந்த ஆடையை நம்மேல் போர்த்தி நாமும் ஆசி பெற வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே அதைத்தான் நாம் சொல்ல பார்க்கிறோம். அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது இறைவன் பொழிந்திருக்கிறார். தந்தையாம் இறைவனுடைய ஆசியை நாம் பெறுவதற்கு கிறிஸ்து என்னும் மூத்த சகோதரன் தன்னை கையளித்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரின் ஆசி செல்வத்தை பெருக்குகிறது. அந்த செல்வம் என்பது இந்த உலகத்தின் துன்பம் கலவாத செல்வமாக இருக்கிறது என்கிறது நீதிமொழி நூல். ஆக ஆசியை பெற்றவர்களாக இருந்திருக்கிறோமா என்று இந்த நாளிலே உணர்ந்து பார்ப்போம். இப்பொழுதாவது ஆண்டவரே என்னை தொடும் என்று நாம் ஜெபிப்போம். என் கண்களை தொடுங்கள் ஆண்டவரே, என் கரங்களை தொடுங்கள் ஆண்டவரே, என்னுடைய பாதங்களை தொடுங்கள் ஆண்டவரே. ஆண்டவர் நம்மை தொட தொட நாம் பேறு பெற்றவர்களாக மாறுகிறோம். மீட்பை பெற்றுக்கொண்ட அல்லது மீட்கப்பட்ட பேரினமாக நாம் மாறுகிறோம். ஏனென்றால் நம்முடைய மூத்த சகோதரனின் அந்த குருதி கலந்த ஆடையை நாம் போர்த்தி அந்த ஆசியை பெறுகிறோம். ஆண்டவரே தொடும் என்று, தொடும் என் கண்களையே என்கிற பாடலை நாம் பாடுவோம். தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. தொடும் என் நாவினையே உம் புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே உம் புகழை பாட வேண்டுமே. தொடும் என் கரங்களையே உம் பணி செய்ய வேண்டுமே. இயேசுவே உம் பணியை செய்ய வேண்டுமே. தொடும் என் கால்களையே உம் வழி செல்ல வேண்டுமே. இயேசுவே உம் வழியை செல்ல வேண்டுமே. தொடும் என் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே.
தொடும் என் வாழ்வினையே உமக்காய் வாழ வேண்டுமே. இயேசுவே உமக்காய் நான் வாழ வேண்டுமே. விவிலியம் வைத்திருப்பவர்கள் நீதித்தலைவர்கள் நூல் 6வது அதிகாரம் 21வது வார்த்தை. ஆண்டவரின் தூதர் தம் கையிலிருந்த கோலின் முனையால் இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் தொட்டார். பாறையிலிருந்து நெருப்பு எழும்பி இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் எரித்தது. ஆண்டவரின் தூதர் அவர் பார்வையிலிருந்து மறைந்தார். இந்த வாசகத்தினுடைய பின்னணி என்ன? எகிப்திலிருந்து வந்த மக்கள், நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன் என்று ஆண்டவரோடு உடன்படிக்கையை செய்து கொண்டவர்கள் காலப்போக்கில் உடன்படிக்கையை மீறுகிறார்கள். அடிமை வாழ்வுக்கு மீண்டும் போகிறார்கள். ஆக அந்த வகையிலே 7 ஆண்டுகள் யோசுவாவின் காலத்திலே மிதியானியரின் அடிமைகளாக இஸ்ரேல் மக்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது யோசுவாவின் மகன் கிதியோன் வருகிறார். கிதியோனை ஆண்டவர் அழைக்கின்றார். அந்த நீதித்தலைவர்கள் நூல் 6வது அதிகாரத்திலே அந்த கிதியோனின் அழைப்பைத்தான் நான் பார்க்கிறோம். 12வது வார்த்தையாக வாசிக்கிற பொழுது, வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்று கடவுளின் தூதர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார். அவர் ஷாக் ஆகிறார். வலிமை மிக்க வீரனா? 7 வருஷமா நாங்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், பலகீனமான ஒரு இனமாக நாங்கள் இருக்கிறோம், என்னைய பார்த்து நீ வீரேன்னு சொல்றியப்பா. கிதியோனுக்கு அதை நம்ப முடியவில்லை. 16வது வார்த்தையிலே ஆண்டவருடைய தூதர் வழியாக கிதியோனுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ பலகீனமான தனியான ஒரு ஆளாக இருப்பதாக சொல்லுகிறாயே, நீ தனியான ஆள், ஆனால் நான் உன்னோடு இருப்பதால் தனியான ஒரு ஆளாக நீ இந்த மிதியானியரை வெல்வாய் என்கிற ஒரு உறுதியை சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது இதை எப்படி நான் நம்புறது? அவருக்கு அடுத்த பயம் வந்துருச்சு. உண்மையில் என்னோடு பேசுவது கடவுளின் தூதர் தானா என்று அவர் ஒரு ஐயத்தை எழுப்புகிற பொழுதுதான் தூதர் சொல்லுகிறார், சரி பலிப்பீடத்தை எழுப்பி அதிலே உன்னுடைய பலிப்பொருட்களை வை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறைச்சிகளை வெட்டி அப்பங்களை செய்து வைக்கிறார். கடவுளின் தூதர் தன்னுடைய கொச்சியினால் அதை தொடுகிறார். தொடுகிற பொழுது பாறையிலிருந்து நெருப்பு எழும்பி அங்கே அந்த காணிக்கை பொருட்களை இறைவன் எடுத்துக்கொள்வதாக பார்க்கிறோம். தூதர் வழியாக தொடுகிற இறைவன், நெருப்பு வழியாக தொடுகிற இறைவன், அவர் இறைவன் தான் அவரோடு இருக்கிறார் என்பதை மெய்ப்பித்து காட்டுகிறார். உடனே கிதியோன் அங்கு அந்த பீடத்தை எழுப்பி நலம் நல்கும் ஆண்டவர் என்று அந்த இடத்திற்கு பெயர் கொடுத்து வருவதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, திருமுழுக்கு யோவான் இயேசுவை பற்றி மீண்டுமாக சொல்லுகிற பொழுது அதைத்தான் சொல்லுகிறார், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் தூய ஆவி என்னும் நெருப்பினால் உங்களை தொட்டு திருமுழுக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிறார். We are baptized in that Holy Spirit. 2 விஷயங்கள் கிதியோன் செய்திருக்கிறார். ஒன்று, புளிப்பற்ற அப்பத்தை செய்து காணிக்கையாக கொடுத்திருக்கிறார். ஒரு நல்ல, நம்ம இப்போ நவீன காலத்தில் சொல்லணும்னா, ஒரு இட்லி சுடணும்னா மாவு புளிக்கணும், புளிச்சா தான் இட்லி சுட முடியும். ஆனால் புளிப்பேறுதல் என்பது இறையியல் பின்னணியிலே மனித பலகீனத்தால் ஏற்படும் பாவ நிலையை தான் குறிக்கிறது. புளிப்பேறுகிற பொழுது நம்முடைய வாழ்வு புளிப்பேறுகிறது என்றால் நம்முடைய பாவங்கள் அதிகரிக்கின்றன. புளிப்பற்ற அப்பம் என்பது பாவ இல்லாத தூய உள்ளத்தை குறிக்கிறது. கிதியோன் புளிப்பற்ற அப்பத்தை தான் கொடுக்கிறார். தூய உள்ளத்தினராய் தன்னை படைப்பதை பார்க்கிறோம்.
ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற பொழுது ஒரு நொறுங்குண்ட பலி. நாங்க அடிமைகளாக இருக்கிறோம், எங்களுக்குள் ஆணவம் இல்லை, கர்வம் இல்லை. ஒரு நொறுங்குண்ட பலியை கொடுக்கிறார். உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், உள்ளங்களை கிழித்துக் கொள்பவர்களாக வாருங்கள். திருப்பாடல் ஆசிரியர் 51வது திருப்பாடலிலே அதைத்தான் சொல்லுகிறார். கடவுளுக்கு ஏற்ற பலி என்பது நொறுங்கிய உள்ளமே. கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை என்று திருப்பாடல் ஆசிரியர் பாடுகிறார். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரத்திலே அதைத்தான் திருத்தூதர் நமக்கு சொல்லுகிறார். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யக்கூடிய உள்ளார்ந்த வழிபாடாக இருக்க முடியும். எசேயா இறைவாக்கினர் அழைக்கப்பட்ட போது அதைத்தான் சொல்றாரு. சாக்கு சொல்றாரா? ஐயோ ஆண்டவரே, நான் அசுத்த நாவினை உடையவன், என் நாக்குல நான் பொல்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசி இருக்கிறேன், என்னை போய் இறைவாக்கினரா எப்படி நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க? அப்பொழுது ஆண்டவரின் தூதர் நெருப்பினாலே, நெருப்பு கரியினாலே அவருடைய நாவை தொட்டு தூய்மைப்படுத்துவதை பார்க்கிறோம். தொடுதல் கரங்களினால் மட்டுமல்ல, நெருப்பினாலும் ஆண்டவர் தொடுகிறார், தூய்மைப்படுத்துகிறார். ஆண்டவர் இன்று நம்மை தொட வேண்டும் என்றால், அன்புக்குரியவர்களே, நற்கருணை ஆண்டவர் முன்பாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை தொட வேண்டும் என்றால் நாம் தூய பழிபொருளாக ஆண்டவருக்கு நம்மை படைக்க வேண்டும். அப்ப எங்க தொடணும்? என்னுடைய வாழ்க்கையில் இறைவன் எந்தெந்த இடங்களை எல்லாம் தொட்டு என்னை தூய்மைப்படுத்த வேண்டும்? அது இச்சை கொண்ட என்னுடைய பார்வையாக இருக்கலாம், தாறுமாறாக செல்லக்கூடிய என்னுடைய சிந்தனைகளை ஆண்டவர் தொட்டு தூய்மைப்படுத்த தேவையாக இருக்கலாம். பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, எனது சொந்தங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய என்னுடைய உள்ளத்தை இறைவன் தொட வேண்டியதாக இருக்கலாம். உள்ளத்தில் இருக்கக்கூடிய வஞ்சனைகள், கோபம், வன்மம், தீய எண்ணங்கள், காமவெறி, நம்முள் தொடப்பட வேண்டியது எது? நம்முள் தூய்மையாக்கப்பட வேண்டியது எது? அது தூய்மையாக்கப்படுகிற பொழுதுதான் ஆண்டவருடைய அந்த முழு அபிஷேகத்தையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய சகோதரன் இரத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த இரத்தத்தினாலே நான் தூய்மை அடைய வேண்டும். ஒப்புரவு அருளடையாளம் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நாம் செய்து நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும். இதோ இந்த நேரத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற பொழுது அந்த ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவிடும், உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி தூய்மைப்படுத்தும். சிலுவையில் நீர் சிந்திய அந்த இரத்தத்தினாலே என்னை தொட்டு தூய்மைப்படுத்தி தந்தையின் ஆசியை பெற தகுதியுள்ளவளாக்கும். ஆண்டவரை உற்று நோக்கி அந்த பாடலை பாடி, அது வெறும் பாடலாக இல்லாமல் நம்முடைய குற்றங்களை உணர்ந்த ஒரு பாடலாக இருக்கட்டும். உணர்ந்து ஆண்டவரிடத்தில் கேட்போம், உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவும் ஆண்டவரே என்று. இரத்தத்தால் எம்மை கழுவும், இரத்தத்தால் எம்மை கழுவும். உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். மனிதனாய் மண்ணில் பிறந்த இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். மனிதனாய் மண்ணில் பிறந்த இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். வியர்வையாய் திரு ரத்தம் சிந்திய இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும்.
வியர்வையாய் திருரத்தம் சிந்திய இயேசுவே உம் இரத்தத்தால் எம்மை கழுவும். கசையால் அடிபட்டு நொந்த இயேசுவே உம் இரத்தத்தால் எம்மை கழுவும். கசையால் அடிபட்டு நொந்த இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை கழுவும். முள்முடி தலையில் தாங்கிய இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை கழுவும். முள்முடி தலையில் தாங்கிய இயேசுவே உம் இரத்தத்தால் எம்மை கழுவும். என் பாவ சிலுவையை சுமந்த இயேசுவே உம் இரத்தத்தால் எம்மை கழுவும். என் பாவ சிலுவையை சுமந்த இயேசுவே உம் இரத்தத்தால் எம்மை கழுவும். எனக்காக சிலுவையில் அறையுண்ட இயேசுவே உம் இரத்தத்தால் எம்மை கழுவும். எனக்காக சிலுவையில் அறையுண்ட இயேசுவே உம் இரத்தத்தால் எம்மை கழுவும். சிலுவையில் தொங்கியே மரித்த இயேசுவே உம் இரத்தத்தால் எம்மை கழுவும். சிலுவையில் தொங்கியே மரித்த இயேசுவே உம் இரத்தத்தால் எம்மை கழுவும். மரித்த மூன்றாம் நாள் உயிர்த்த இயேசுவே உம் இரத்தத்தால் எம்மை கழுவும். மரித்த மூன்றாம் நாள் உயிர்த்த இயேசுவே உம் இரத்தத்தால் எம்மை கழுவும். பாவியை தேடி மன்னிக்கும் இயேசுவே உம் இரத்தத்தால் எம்மை கழுவும். பாவியை தேடி மன்னிக்கும் இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை கழுவும். உம் இரத்தத்தால் எம்மை கழுவும். ஆமாண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே, விலை மதிக்கப்பெறாத உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவியருளும். இதோ எங்களுடைய பாவங்கள் கடுஞ்சிவப்பாக இருந்தாலும் செந்நிற உம்முடைய குருதியினாலே அவை பனிபோல வெண்மையாகும். கனத்த எங்கள் உதயங்கள் பஞ்சை போல் வெண்மையாகும். உம்முடைய இரத்தம் எங்களை தொடட்டும், எங்கள் பாவங்களை கழுவட்டும். எங்கள் உள்ளங்களில் இருக்கக்கூடிய ஆணவத்தை, பொறாமையை, கோபத்தை, வன்மத்தை சிறு கரையின்றி அவை கழுவி தூய்மைப்படுத்தட்டும். ஆண்டவரே, உம்முடைய திருமுன்னிலையிலே எங்களை முழுமையாக உமக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். தொட்டு ஆசீர்வதித்தருளும், எங்களை கழுவி தூய்மைப்படுத்தியருளும். உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி தூய்மைப்படுத்தியருளும். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை தொடுகிறார், கழுவி தூய்மைப்படுத்துகிறார் என்றால் அதில் ஒரு காரணமும் இருக்கும். ஒரு காரணத்திற்காக நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். அழைத்தல் வருகிற பொழுது ஏதாவது சாக்கு சொல்லலாம் என்று நாம் நினைக்கலாம். எரேமியா சாக்கு சொன்னார். நான் பேசத் தெரியாதவனாயிற்றே, சிறு பிள்ளையாயிற்றே என்று சாக்கு சொன்னார். ஆனால் இறைவாக்கினர் எரேமியாவை அழைத்தார் ஆண்டவர். மோசேயை அழைக்கின்ற பொழுதும் சொன்னார், நான் எப்படி பார்வோனிடம் சென்று பேசுவேன், நான் திக்குவாயன் ஆயிற்றே, என்னுடைய நா குளறுமே, போ, உன் கூட இருந்து நான் பேசுவேன், உனக்கு துணையாளராக ஆரோனை அனுப்புவேன், ஆரோன் உனக்கு வாயாக இருப்பார் என்று சொல்லுகிறார். இறைவாக்கினர் எலியா இந்த உலகை விட்டு செல்லுகிற பொழுது எலிசா அவருடைய சீடர்
அச்சம் கொண்டவராய் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிற பொழுது எலியாவின் போர்வை எலிசாவின் மீது விழுகிறது. அந்த போர்வையினாலே தொடப்பட்ட எலிசா மிகப்பெரிய ஒரு இறைவாக்கினராக வருகிறார். ஆக இறைவன் நம்மை தொடுகிறார் என்றால் நமக்கு ஒரு அழைத்தலை கொடுக்கிறார். இறைவனே நம்மை தொடுகிறார் என்று சொல்லுகிற பொழுது அந்த விண்ணகமே இறங்கி வந்து இந்த மண்ணகத்தை முத்தமிடுகிறது. இனிமை மிகு பாடலின் நூலிலே அதைத்தான் பார்க்கிறோம். முதல் அதிகாரம் 2வது வார்த்தையாக, தன் வாயின் முத்தங்களால் அவர் என்னை முத்தமிடுக என்று பாடலாசிரியர் சொல்லுகிறார். அன்பின் தொடுதலாக ஆண்டவரின் முத்தம் இருக்கிறது. ஆண்டவருடைய தொடுதல் என்பது பாவத்தை கழுவி தூய்மைப்படுத்துகிற தொடுதல் மட்டுமல்ல, அது நமக்கான உறுதியை தரக்கூடிய ஒரு தொடுதல், உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு தொடுதல், அச்சத்தை விலக்கி நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு தொடுதல், பலகீனத்தை விரட்டி பலத்தை தரக்கூடிய ஒரு தொடுதலாக இருக்கிறது. தானியேல் புத்தகத்திலே தானியேலுடைய அந்த வாழ்வு பலமுறை இதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், ஒரு கை என்னை தொட்டது, கைகளையும் முழங்கால்களையும் ஊன்றி எழுந்து நிற்கும்படி அது என்னை செய்தது என்று தானியேல் சொல்லுகிறார். நான் வலிமை இழந்து விட்டேன், எனக்கு மூச்சு அடைக்கிறது என்று புலம்புகிற பொழுது மறுபடியும் அவர் என்னை தொட்டு வலுவூட்டினார் என்று தானியேல் இறைவாக்கினர் சொல்வதை பார்க்க முடிகிறது. அவருக்கு கிடைத்த அந்த ஒரு வெளிப்பாடு இறுதி காலங்களை காட்சிகளாக காணக்கூடிய ஒரு வெளிப்பாடை பெறுகிறார். இறை வாக்கு உரைப்பதற்கான இறுதி காலத்தின் காட்சிகளை அவர் பார்க்கிறார். காலூன்றி நிற்கக்கூடிய ஒரு திடனை பெறுகிறார். அன்புக்குரியவர்களே, அந்த திடன் பெற வேண்டும் என்றால் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நமக்கு நெருப்பாகிய ஆவியின் வல்லமையும் நமக்கு வேண்டும். உறுதி தரக்கூடியவர் ஆவியானவர். அந்த ஆவியும் என் ஆவியும் தூய ஆவியும் இணைந்து விட்டால் அங்கு ஆனந்தம் மட்டுமல்ல, அங்கு அற்புதமும் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. லூக்கா நற்செய்தியிலே ஆண்டவருடைய அந்த இறுதி வார்த்தைகளாக தன்னுடைய தூதர்களுக்கு சீடர்களுக்கு சொல்வது 24வது அதிகாரம் 49வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இதோ தந்தை வாக்களித்த வல்லமையை அனுப்புகிறேன், நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையில் ஆட்கொள்ளப்படும் வரை இந்த நகரத்திலேயே இருங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தாலும் கூட சீடர்கள் உள்ளத்தில் இருந்த அந்த அச்சம் நீங்கவில்லை, பயம் இன்னும் போகவில்லை. அந்த பயம் போக வேண்டும் என்றால் அவர்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும். தன்னுடைய சீடர்களுக்கு அந்த ஆவியின் அபிஷேக நிகழ்வு நிகழும் வரை நீங்கள் இந்த நகரத்திற்குள்ளாக, எருசலேம் நகரத்திற்குள்ளாகவே இருங்கள் என்று சொல்லுகிறார். பெந்தகோஸ்தே நிகழ்வு நமக்கு நன்றாக தெரியும். பூட்டி இருந்த அறைக்குள் இருந்தவர்கள் தீ நாவு வடிவிலே ஆவியினால் தொடப்படுகிறார்கள். அங்கு இருந்த அச்சம் விலகுகிறது, பயம் விலகுகிறது. வீதிகளில் சென்று தாங்கள் கண்டதை, கேட்டதை, அனுபவித்ததை, உயிர்த்த ஆண்டவருடைய அந்த அனுபவத்தை போதிக்கிறார்கள். கேட்ட எல்லோரும் தத்தம் மொழிகளில் அதை புரிந்து கொள்ளுகிறார்கள். ஆக தூய ஆவி நம்மீது வருகிற பொழுது கடவுளது வல்லமையை பெற்று, திருத்தூதர் பணிகள் நூல் 1 அதிகாரம் 8வது வசனத்திலே அதைத்தான் நாம் பார்க்கிறோம். எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள். அன்புக்குரியவர்களே, இன்று ஆண்டவர் நம்மை தொட்டிருக்கிறார். நம் மூத்த சகோதரன் இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு ஆண்டவருடைய ஆசியை பெறுகிறோம் என்றால் உலகத்தின் கடை எல்லை வரை நாம் சாட்சிகளாக திகழ வேண்டும். அத்தகைய சாட்சிகளாக திகழ்வதற்கு இந்த உலகத்தின் அரசுகள் நமக்கு எதிராக இருக்கலாம், நம்முடைய சொந்த பலகீனங்கள் நமக்கு எதிராக இருக்கலாம், அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகள் நமக்கு அச்சுறுத்தலை கொடுப்பதாக இருக்கலாம். ஆனால் அவற்றில் எல்லாம் மீண்டெழுவதற்கான வல்லமையை தரக்கூடியவர் ஆவியானவர். அந்த ஆவியானவர் வெண்புறா வடிவிலே யோர்தான் நதிக்கரையிலே நம் ஆண்டவர் இயேசுவின் மீது இறங்கிய அந்த ஆவியானவர் இப்பொழுது நம்மீதும் இறங்க வேண்டும் என்று ஜெபிப்போம். வானம் திறந்து
வெண்புறா போல அவர் இறங்கி வர வேண்டும். அந்த யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் மீண்டும் நம்முடைய வாழ்விலே நடைபெற வேண்டும் என்று ஆவியின் தொடுதலுக்காக நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பாடலை பாடிக்கொண்டே நமது ஜெபங்களை, ஆவியின் தொடுதலுக்கான ஜெபங்களை சமர்ப்பிப்போம். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். அமன்பார்ந்த ஆண்டவரே, இதோ நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமைக்காக, உம்முடைய ஆவியின் அனலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கின்ற எங்களை நீர்தாமே தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய், உம்முடைய ஆவியின் அக்கினியினாலே நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தொடுதல் பலகீனமான எங்களை பலப்படுத்தும் என்கிற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். இதோ மறுபடியும் அந்த யோர்தான் நதிக்கரை அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், அதோ அந்த பெந்தகோஸ்தே விழாவினுடைய அந்த ஆற்றலை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், எங்கள் உள்ளத்திற்குள் இருக்கக்கூடிய அச்சங்கள் தவிடுபொடியாக்கப்பட, எங்களுடைய பயங்கள் தவிடுபொடியாக்கப்பட, எங்களுடைய தகுதியற்ற நிலை தகுதிபொடியாக்கப்பட, உம்முடைய ஆவியின் அனலினாலே, உம்முடைய நெருப்பினாலே எங்களை தொட்டு ஆசீர்வதிக்க அந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இதோ மீண்டுமாக புது பிறப்பாக பிறப்பெடுக்க வேண்டும். நாங்கள் மறுபடியும் பிறப்படுத்து மறுரூபமாக தலைப்பேரான மகனுக்குரிய மகளுக்குரிய ஆசியை பெற்ற மக்களாக வாழும்படியாக எங்களை நீர் தொட்டு ஆசீர்வதிக்க இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வல்லமைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தொட்டு ஆசீர்வதித்தருடம் உம்முடைய வல்லமை மிக்க கரத்தினாலே இதோ இந்த நேரத்திலே எங்களை தொட்டு உம்முடைய ஆவியின் அனலினாலே எங்களை தொட்டு ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, உம்முடைய ஆடையின் நுனியை தொட்டவர்கள் குணம் பெற்றிருக்கிறார்கள். உம்முடைய கரம் பட்டவர்கள் நலம் பெற்றிருக்கிறார்கள். இதோ இப்பொழுது உம்முடைய ஆவியின் கரத்தினாலே எங்களை தொட்டு குணப்படுத்துகிறீர், ஆசீர்வதிக்கிறீர், எங்களுடைய பாவங்களை கழுவுகிறீர், எங்களை உம்முடைய சாட்சிகளாக வாழ அழைக்கிறீர். அத்தகைய
ஆற்றலை இதோ எங்கள் மீது பொழிந்தருளும். எங்களுடைய பலகீனமான எலும்புகளுக்கு பலத்தை தந்தருளும். எங்களுடைய பலகீனமான இதயத்திற்கு வலுவை தந்தருளும். எங்களை ஆசீர்வதித்தருளும், தொட்டு ஆசீர்வதித்தருளும். உம்முடைய வல்லமை மிக்க கரத்தினாலே இதோ எங்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி தூய்மையாக்கி பலப்படுத்தும் ஆண்டவரே. மாண்புயர்வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை ஆட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். 啊。 ஆமென்.  மன்றாடுவோமாக.                                                  啊。 ஆமென்.  啊。 ஆமென்.